முதல்ல 6 பேர் குடிசையாக போய் குடிசைகள் தானே என்ன இருக்குது இங்கே. இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு கோபுர மாட மாளிகைகள் கட்ட முடியாத அவஸ்தைப்படுகிற அன்றாடங்காட்சி மக்கள்கிட்ட போய் எங்கள் பிள்ளைங்க யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று அந்த இதை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது தான் இந்த ரவுடி கும்பல் உள்ளே இறங்கி என்னன்னா இதுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. மூஞ்சி, தோள்பட்டை, வடது கை, இடது கை, வேறு எங்கேயும் அடிக்கலை. 6 பேருக்குமே. 6 பேர் எத்தனை பேரால் அடிக்கப்பட்டது? 120 பேர் சொல்கிறாங்க. 120 பேர் 6 பேர் அடித்தாங்களா? அடுத்து அதாவது 6வது நிமிஷத்தில் அத்தனை பேரும் இறக்குறாங்க. அப்போ இது திட்டமிட்டது தான். அங்கே பொதுமக்கள் யாரும் வேடிக்கை ஏங்க 120 பேர் வந்தால் எப்படிங்க யார் பாதுகாப்பு கொடுப்பா? இதில் என்ன தெரியுங்களா, எங்களது தங்கை முக்கியமாக எங்கள் தலைவர் நெஞ்சத்தில் குடியிருக்கிற பரணின்னு ஒரு தங்கச்சி, மிகச்சிறந்த களப்போராளி. அவங்க 4 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு அதே இடத்துல அடி, இடது கையிலையும் வலது கையிலையும் பின்புறமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த கழுத்து இந்த கழுத்தில் அடிச்சிருக்காங்க. அதாவது பின்புறமாக அடிக்கும் போது கீழே விழுந்துருச்சு தங்கச்சி. எழுந்து சுதாரித்து பார்ப்பதற்குள்ளே மயக்க நிலைக்கு போயிடுச்சு, இங்கே அடிச்சிட்டாங்க.